தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டில் அறிவித்த தொகையை கூட குறைத்திருப்பதற்கு ஒன்றிய அரசுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாட்டின் முக்கிய ரயில் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவித்ததை விட தற்போது குறைக்கப்பட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. ரயில்வே திட்டங்கள் குறித்த அதிகாரப்பூர்வமான பிங்க் புத்தகம் வெளியாகியுள்ள நிலையில் இடைக்கால பட்ஜெட்டில் 100-150 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட திட்டங்களுக்கு வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இடைக்கால பட்ஜெட்டில் மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை வெளியே அமைக்கப்படவுள்ள ரயில் பாதைக்கு 100.1 கோடி ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்துவிட்டு தற்போது அதை 18 கோடியாக குறைத்திருப்பதாக விருதுநகர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மீண்டும் ஏமாற்றிய மோடிஜி என்ற தலைப்பில் தனது எக்ஸ் தளத்தில் மாணிக்கம் தாக்கூர் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே திமுகவைச் சேர்ந்த எஸ்கேபி கருணா தனது எக்ஸ் தளத்தில் திண்டிவனம் முதல் திருவண்ணாமலை வரையிலான ரயில் பாதை நில எடுப்புக்கு வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி விமர்சித்துள்ளார். நில எடுப்புக்கு பணம் தராமல் கட்டிய பாலங்கள் பாதையில் நிற்பதாக விமர்சித்துள்ள அவர், ரயில்வே பாரம்பரியப்படி ஒரு புதிய வழிப்பாதை அமைக்க சராசரியாக 20 ஆண்டுகள் ஆகுமோ எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.